நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம். ஸோ இவரோட பதவிக்காலம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 56. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பொதுவாக தெரியும் இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி காலம் என்பது எவ்வளோ அப்படின்னாக்கா 5 ஆண்டுகள். இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 வருஷம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கம்பேரா பார்த்தோம்னா அமெரிக்காவோட குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் வந்து 4 வருஷம். வயல் இந்தியாவில் வந்துட்டு குடியரசுத் தலைவரின் பதவி காலம் வந்து 5 வருஷம். ஓகேவா? இப்போ குடியரசுத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. ஸோ விபினா அதில் வைஸ் பிரசிடென்ட். ஸோ குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பதவி காலம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பதவி காலத்தை அவர் ரிசைன் பண்ணலாமா அப்படின்னா ரிசைன் பண்ணலாம். அந்த ரிசைனேஷன் லெட்டரை இவங்க வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. இது வந்து இவரா ரிசைன் பண்றது. ஓகேவா? இப்போ வந்து இவரு குடியரசுத் தலைவர் வந்து தவறு பண்றாரு. அப்போ அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போதோ இல்லை அரசியலமைப்பை மீறி செயல்படும் போதோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவரை நம்ம பதவி நீக்கம் பண்ண முடியும். அவர் 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே நம்மளால அவரை பதவி நீக்கம் பண்ண முடியும். இதைதான் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தகுதி நீக்க நடைமுறை. தகுதி நீக்க நடைமுறை இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறி செயல்படும் போது தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும். ஓகேவா? அரசியலமைப்பை மீறி செயல்படுறாரு அப்படின்னும் போது நம்ம இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? அப்போ இம்பீச்மெண்ட்னா என்ன? இது வந்து நிறைய எக்ஸாம்ல அடிக்கடி வந்து இது கேட்பாங்க. சரியா? ஸோ இம்பீச்மெண்ட்ன்றது என்னன்னா ஆர்டிக்கல் 61ல இருக்கு. ஓகேவா? இது ஆர்டிகல் 61 என்பது குடியரசுத் தலைவரோட தகுதி நீக்கத்தை பத்தி பேசுது. ஓகேவா? ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம்னு பார்த்தோம்? அரசியலமைப்பை மீறி செயல்படுறாரு அப்படின்றதுக்காக குடியரசுத் தலைவரை தகுதி நீக்கம் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ஏதாவது ஒரு அவையில, ஓகேவா, ஏதாவது ஒரு அவை, அது மேபி லோக்சபாவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ராஜ்யசபாவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம்ல பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. ஸோ இந்த 2 அவையில எந்த அவையிலனாலும் இனிஷியேட் பண்ணலாம். புரியுதா? ஒன்று லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபாவில் இவர் மேல வந்து என்ன தப்பு இருக்கு, என்ன அலிகேஷன் வச்சிருக்காங்க, எந்த வந்து இவர் மீறி செயல்பட்டிருக்காருன்னு இவர் மேல இருக்கிற அந்த சார்ஜஸ் குற்றங்களை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல்னுவாங்கல்ல. ஸோ இவர் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன் செகண்ட். ஸோ இப்போ வந்து குடியரசுத் தலைவரோட தகுதி நீக்கம், இது ஆர்டிகல் 61 நம்மளுக்கு குடியரசுத் தலைவரோட தகுதி நீக்கத்தை பத்தி பேசுது. ஸோ இப்போ இதோட ப்ரொசீஜர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு அவையில குடியரசுத் தலைவருடைய அவர் மேல என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அவையில. ஓகேவா? ஸோ அது மேல தப்புகளை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இவர் மேல இந்த தப்புலாம் இருக்கு, நாங்க வந்து இவர் மேல இருக்க தப்புகளை வந்து குற்றங்களை நாங்க வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த அவையில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவையில சப்மிட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அவையில. ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து முதல்ல நம்ம அப்ரூவ் பண்ணணும். அதை சிம்பிள் மெஜாரிட்டியில முதல்ல பண்ணுவாங்க. ஓகேவா? எந்த அவையில ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அந்த அவையில சிம்பிள் மெஜாரிட்டியில, அதாவது சாதாரண பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மையில அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி இந்த நபர் மேல இந்த குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மேல ஒரு குற்ற வழக்கு இருக்குனாலே அவர் வீட்டுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. கரெக்டா? உங்க மேல வந்து இந்த குற்ற வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வாரண்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரைமரியா இருக்கிற இந்த ஃப்ரேம் அந்த குற்ற வழக்கை வந்துட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு 14 நாளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸை அனுப்புவாங்க. ஓகேவா? 14 நாளுக்கு ஒரு நோட்டீஸை சென்ட் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவருக்கு. ஓகேவா? இப்போ 14 நாள் அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அதே அவையில எந்த அவையில இந்த இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து பண்ணாங்களோ அதே அவையில 2/3 மெஜாரிட்டியில அந்த மசோதாவை ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? 2/3 மெஜாரிட்டியில அந்த மசோதாவை அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மசோதா அடுத்த அவைக்கு போகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரை லோக்சபாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரை லோக்சபாவில் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ப்ரொசீஜர் எங்க போகும்? ராஜ்யசபாவுக்கு போகும். சரியா? அப்போ அடுத்த அவையில இந்த பில்ல 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியில, அதே அவையில 2/3 அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அவைக்கு போகுதா? அந்த அவையில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, ஓகே இவர் மேல வந்து இந்த குற்றங்கள்லாம் சுமத்தி இருக்காங்க, இந்த குற்றங்கள் அனைத்தும் உண்மை இல்ல பொய் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவர் மேல இருக்க குற்றங்களை, ஆமா இவர் குற்றம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அவையில, அந்த இப்போ ராஜ்யசபாக்கு வந்திருக்கா, ராஜ்யசபால 2/3 மெஜாரிட்டியில ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது இந்த சார்ஜ் ஷீட்டை வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டேட்ல அந்த ராஜ்யசபாவில் இன்னொரு அவையில இந்த மசோதா அனுமதிக்கப்படுதோ அந்த டேட்ல இருந்து குடியரசுத் தலைவருடைய பதவி பறிபோயிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்க எது எதெல்லாம் வந்து கொஸ்டினுக்கு கேட்பாங்க அப்படின்னா, இப்ப குடியரசுத் தலைவர் மேல இருக்கிற குற்ற வழக்கை வந்து விசாரிப்பாங்கல்ல இந்த அவையில, வேற ஒரு அவையில விசாரிக்கிறாங்கல்ல, அதுல குடியரசுத் தலைவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ல பங்கெடுக்கலாம். சரியா? ஏன்னா அவரு மேலதான் வந்து அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அவரு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதாவது இந்த குடியரசுத் தலைவர் தகுதி நீக்கத்தை யாரு பண்றாங்கன்னா, பார்லிமெண்டோட லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தான் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம இன்னொன்னு பார்த்திருப்போம், குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் அப்ப லோக்சபா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், ராஜ்யசபா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்ட கீழவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் குடியரசுத் தலைவரின் தேர்தல்ல. ஆனா குடியரசுத் தலைவர் தகுதி நீக்கத்துல பார்லிமெண்ட்ல மட்டும்தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் அதுல இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர் இந்த தேர்தல் சாரி இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இதை என்ன சொல்லுவாங்கன்னா பகுதி நீதியியல் செயல்முறை, அதாவது குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ்.
ஏன்னா இந்த ஜுடிஷியல்ன்றது என்னன்னா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாங்கல்ல, ஓகேவா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அப்புறம் வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்றது, ஸோ இதெல்லாம் பண்றதுனால தான் இது வந்து ஒரு நீதிமன்றம் பண்ற மாதிரி இருக்கா, விசாரிச்சு தண்டனை கொடுக்குறாங்கல்ல. ஸோ நீதிமன்றங்கள் பண்ற அந்த மெத்தட் மாதிரி இருக்கிறதுனால இந்த செயல்முறையை பாராளுமன்றத்துடைய பகுதி நீதியியல் செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இது வரைக்கும் எத்தனை குடியரசுத் தலைவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நோ ஒன். ஓகேவா? இது வரைக்கும் எந்த குடியரசுத் தலைவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில்லை. ஓகேவா? ஸோ இதான் குடியரசுத் தலைவரோட தகுதி நீக்கம். இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, இது சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவையில வந்து இவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி குற்றங்கள் சார்ஜ் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில அப்ரூவ் பண்ணி அதே அவையில அப்ரூவ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு 14 நாளுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அதே அவையில ஆஃப்டர் 14 டேஸ் வந்து அதே அவையில ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில்லை பாஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில்லை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு அவையில இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஒருத்தன் சார்ஜ் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்றான், என்ன குற்றங்கள் பண்ணியிருக்காருன்னு ஃப்ரேம் பண்றான். இன்னொருத்தன் இன்வெஸ்டிகேஷன் பண்றான். இன்வெஸ்டிகேஷன் பண்ற ப்ரொசீஜர்ல குடியரசுத் தலைவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சார்ஜ் ஷீட் கரெக்ட் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டியில அப்ரூவ் பண்ணி அந்த டேட்ல இருந்து குடியரசுத் தலைவரை தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. இந்த பாராளுமன்றத்துடைய இந்த ப்ரொசீஜரை வந்து குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரசிடென்ட்டும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? நம்ம வந்து பார்த்தோம்ல, எலெக்ஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தகுதி நீக்கத்துல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லோக்சபா, ராஜ்யசபா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸ்டேட்டோடைய அண்ட் யூனியன் டெரிட்டரியோடைய எம்எல்ஏக்கள் பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. எம்எல்சி பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிற எலெக்டட் நாமினேட்டட் 2 பேருமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கெடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும். புரியுதா? ஏன்னா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, பிரசிடென்ட்டுடைய தேர்தல் அவர் தேர்ந்தெடுக்கும் முறையில நாமினேட்டட் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. கரெக்டா? ஸோ நாமினேட்டட் வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா அவன் எதுல பார்ட்டிசிபேட் பண்றான்? தகுதி நீக்கத்துல நாமினேட்டட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்னா, டைரக்டாவே கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இவங்களே குடியரசுத் தலைவரை இம்பீச்மெண்ட்டும் பண்றாங்க. அப்ப யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி டைரக்டா கேட்கலாம், இல்லை கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் தகுதி நீக்கத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கிளியரா நான் இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அப்போ குடியரசுத் தலைவரை 5 வருஷத்துக்கு பதவி காலம் இருக்கு. ஆனா அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு 4 வருஷம் பதவி காலம் இருக்கு. இவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவரை பதவி விட்டு தூக்கவும் முடியும். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்னது? இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரு. ஓகேவா? ஸோ அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஆர்டிகல் 61. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட்டு நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? என்னன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் வந்துட்டு 5 வருஷம் பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா இன்னும் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலை. இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்னா, அப்போ வந்து குடியரசுத் தலைவர் அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆயிடுமா? இப்போ புதுசா ஒரு 5 வருஷம் இவருடைய எலெக்ஷன் இவருடைய டேர்ம் வந்து 5 வருஷத்துல முடிஞ்சிருச்சு.
ஆனா இன்னும் புது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கல. அப்போ அந்த பிரசிடென்ட்ன்ற ஒரு போஸ்டிங் வந்து வேக்கண்டா இருக்குமா? இல்ல வந்து அதை வைஸ் பிரசிடென்ட் வந்து ஃபில் பண்ணுவாரா? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். சரியா? ஸோ அந்த இடம் வேக்கண்டா ஆகாது. ஏன்னா புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பழைய குடியரசுத் தலைவர் பதவியில இருப்பார். ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவரோட பதவி காலம் 5 வருஷத்தையும் தாண்டி இருக்கும். புரியுதா? ஏன்னா புது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவரு பதவியில இருப்பாரு. ஓகேவா? ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பழைய குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே புது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துடணும். புரியுதா? அப்போ பழைய குடியரசுத் தலைவர் பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே புதிய குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் குடியரசுத் தலைவரோட இடம் வந்து வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்பப்பெல்லாம் அது வந்து காலியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. ஒன்று, இப்போ சடனா பிரசிடென்ட் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அவருடைய அந்த சீட் என்ன ஆகும்? வேக்கண்ட் ஆயிடும். பிரசிடென்ட்ன்ற ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆயிடும். கரெக்டா? அண்டு சடனா அவர் டெத் ஆயிட்டாருன்னா அப்போ அந்த சீட்டு வேக்கண்ட் ஆயிடும். ஓகேவா? இல்ல இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க, தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கு வேக்கண்ட் ஆயிடும். புரியுதா? ஆனா இந்த வேக்கண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, பதவி காலியாகும்ன்ற ஒரு வேக்கன்சின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள எது இன்க்ளூட் ஆகாதுன்னா அந்த டேர்ம் முடியறது இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? இப்போ 5 வருஷத்தை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு குடியரசுத் தலைவர் புதுசா ஒருத்தவர் தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனா பழைய குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல புதுசா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கல. ஓகேவா? புதுசா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1 மந்த் டைம் ஆயிடுச்சுன்னும் போது இந்த 1 மந்த் கேப் இருக்குல்ல, அத இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் வேக்கன்சி. இது வந்து காலி இடமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஓகேவா? ஏன்னா ஏன் அது வேக்கன்சியை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா, பழைய பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? ஓல்டு பிரசிடென்ட் continue as president until new one elected. புதுசா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவரே இருப்பார். ஓகேவா? இப்போ அந்த டேர்ம் முடிகிறத நம்ம எதுவோ கன்சிடர் பண்றது இல்லை, வேக்கன்சியா கன்சிடர் பண்றது இல்லை. ஓகேவா? அப்போ கம்ப்ளீஷன் ஆஃப் டேர்ம் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் எ வேக்கன்சி. ஓகேவா? எனக்கு ஒரு டவுட். எனக்கு சிறப்பு பெரும்பான்மை, அரையிறுதி பெரும்பான்மைன்னு இருக்குல்ல, இது ரெண்டும் ஒண்ணா இல்ல வேற வேறயா? சிறப்பு பெரும்பான்மை, அரையிறுதி பெரும்பான்மை. அரையிறுதி பெரும்பான்மை தமிழ்ல மீனிங் தெரியல, இங்கிலீஷ் என்ன தெரியுமா? வந்ததுல வந்து பாதி பேர் ஓட்டு பண்ணா 2/3 1/4 இதுதான். பாதினா 2/3 50% அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து சாதாரண பெருமை மூலமா நீங்க இது பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா. ஒரு அவையில அதுக்கு எவ்வளவு போடணும் ஓட்டுன்னு கேக்குறேன். அது 1/4. 1/4 அது. அதுதான் அந்த ஓட்டு தான். அது வந்து 1/4, அதாவது 25% அது. ஓகே 25. ஓகேவா? அது சிம்பிள் மெஜாரிட்டி மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும். ஆனா சிம்பிள் மெஜாரிட்டி நம்ம என்ன படிச்சிருப்போம்னா 50% தான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இவங்க வந்து அதிகம் தான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு மீன் பண்ணுவாங்க. சிம்பிள்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே போதும், சாதாரண பெரும்பான்மை ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே போதும்.
2/3ன்றது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே. ஓகேவா? இது வந்து அரவுண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த 66.6 அந்த பெர்சன்டேஜ்ல வரும். ஓகே, ஓகே. சிம்பிள்ன்றது 50%. ஓகேவா? ம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சா? வேக்கன்சின்றது புரிஞ்சா? ஏன்னா இங்க தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர் பதவி எப்பெல்லாம் வேக்கன்சி வேக்கன்ட்னு நம்ம சொல்லுவோம்னா, டேர்ம் முடியறத நம்ம வேக்கன்ட்னு கணக்குல எடுத்துக்க மாட்டோம். ஆனா அவர் ராஜினாமா ஆகிறது, டெத் ஆகிறது, இம்பீச்மென்ட் பண்றது, இப்ப சடனா இம்பீச்மென்ட் பண்ணிட்டாங்க, சடனா ராஜினாமா பண்ணிட்டாரு, சடனா டெத் ஆகிறது. அப்போ இது எல்லாமே என்னதுன்னா சடனா நடக்கிறது. ஓகேவா? அப்போ சடனா நடக்கிறது மட்டும்தான் நம்ம வேக்கன்ட்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரியா? அப்போ இந்த சடனா நடக்கிற விஷயத்துல இப்போ இன்கேஸ் பிரசிடென்ட் வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அந்த பதவியை நம்ம வந்து 6 மாசத்துக்குள்ள புதுசா எலெக்ஷனை நம்ம நடத்தி இந்த வேக்கன்சியை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த 6 மாசம் பிரசிடென்ட்டா யாரு செயல்படுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அவங்கள? ஆக்டிங் பிரசிடென்ட். ஆக்டிங் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் இல்லைன்னா ஒரு பிரசிடென்டோட பதவி வேக்கண்ட் ஆகும்போது அதை ஃபில் பண்றதுக்குன்னு இருக்கவர் யாரு? வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? இன்கேஸ் வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை, அந்த இடமும் வேக்கண்டா இருக்கு அப்படின்னும் போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க. இன்கேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா கூட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துடைய ரொம்ப அனுபவத்தால் மூத்த நீதிபதி பதவி குடியரசுத் தலைவரா பதவி ஏற்றுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா நிறைய முறை நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேக்கண்ட் எப்போ ஆகும்னு பார்த்தாச்சு. எதெல்லாம் நம்ம குடியரசுத் தலைவரோட வேக்கன்சி நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அதையும் பார்த்துட்டோம். ஸோ வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா எத்தனை மாசத்துக்குள்ள நம்ம ஃபில் பண்ணும்? 6 மந்த்துக்குள்ள. இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அதே நபர் அடுத்த எலெக்ஷன்ல கலந்துக்கலாமா? ரீ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எந்த பதவியில வேணாலும் வகிக்க முடியும் பெரும்பாலும். ஓகேவா? அப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து அவரு ரீ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவரா ஒருத்தவர் இந்தியாவில் ஆகலாம். சரியா? ஆனா அமெரிக்காவில் பார்த்தோம்னா 2 வருஷம் மட்டும்தான் ஒருத்தவர் குடியரசுத் தலைவரா இருக்க முடியும். ஓகேவா? ஆனா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவர் எத்தனை முறை வேணாலும் குடியரசுத் தலைவரா இருக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் குடியரசுத் தலைவருடைய பதவி காலம். இதுல என்ன டவுட் இருக்கா? நீங்க வந்து நிறைய முறை நடந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதாவது ம் துணை குடியரசுத் தலைவர்கள் இல்லாமயும், உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ம், ம், ம். எல்லாமேயும் பதவி வகிச்சிருக்காங்கன்னு கடைசியில சொல்றீங்கல்ல. பார்ப்போம். ம், ம். ஓகே, ஓகே, கடைசியில பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள், பவர். ஸோ குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னா, ஒன்று சட்டம் இயற்றும் அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர். இன்னொன்று எக்ஸிகியூட்டிவ் அதிகாரம். நிர்வாக அதிகாரம். மூணாவது ஆர்டினன்ஸ், அவசரகால சட்டம் இயற்றும் அதிகாரம், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். நாலாவது ஜுடிஷியல், ஜுடிஷியல் பவர். அஞ்சாவது எமர்ஜென்சி. ஆறாவது டிப்ளமேட்டிக் பவர்ஸ். ஏழாவது டிஃபென்ஸ். ராணுவ அதிகாரம். மொத்தம் நம்மளுக்கு இது எல்லாமே நிறைய அடிஷ்னலா இருக்கு. ஓகேவா?
அப்புறம் டிஸ்கிரிஷனரி பவர்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு அடுத்தது. சரியா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ன்றது என்னன்னா, சட்டங்கள் உருவாக்குறதுல குடியரசுத் தலைவரோட பங்கு என்னன்னு நம்ம பார்க்கணும். புரியுதா? லெஜிஸ்லேட்டிவ்னா என்னது? சட்டங்களை உருவாக்குறது தானே. சட்டம் இயற்றுதல் தானே. ஸோ சட்டங்களை இயற்றுதல்ல குடியரசுத் தலைவர் ரோல் என்ன? அவர் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் இந்த சட்டங்களை உருவாக்குறது யாரு? பார்லிமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர்ன்றவர் ஒரு இன்டகரல் பார்ட், ஒரு ஒருங்கிணைந்த அங்கம். அப்போ பார்லிமெண்ட் என்பது எது எதெல்லாம் உள்ள சேர்த்திருக்குன்னா, லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். ஓகேவா? அப்போ பிரசிடென்ட்ன்றவர் யாருன்னா பார்லிமெண்டோட இன்டகரல் பார்ட். இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாராளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் யாரு? பார்லிமெண்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரியா? அப்போ சட்டம் இயற்றுதல்ல அவருக்குன்னு அதிகாரங்கள் இருக்கா? இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ குடியரசுத் தலைவருடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிகல் 86ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் என்பவர் பாராளுமன்றத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவோ முடியும். ஸோ குடியரசுத் தலைவரால் பாராளுமன்றத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவோ முடியும். இது ஒண்ணு. ஸோ ஆர்டிகல் 85 சொல்லிடுது. தெளிவா படிக்கணும் நம்ம இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கேட்பாங்கன்னா, குடியரசுத் தலைவரால் பாராளுமன்றத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவோ அல்லது கலைக்கவோ முடியும்னு கேட்டாங்கன்னா தப்பு. பிரசிடென்டால பார்லிமெண்ட்டை கலைக்க முடியாது. ஓகேவா? பிரசிடென்டால எதை கலைக்க முடியும்னா லோக்சபாவை மட்டும்தான் கலைக்க முடியும். புரியுதா? ஏன்னா ராஜ்யசபான்றது பர்மனன்ட் பாடி. புரியுதா? பிகாஸ் ராஜ்யசபான்றது நிலையான அமைப்பு. லோக்சபா மட்டும்தான் நம்மளால கலைக்க முடியும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 86ல ஃபர்ஸ்ட் என்னன்னா, பாராளுமன்றத்தை கூட்டவோ கலைக்கவோ அவருக்கு அதிகாரம் இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா, பிரதம அமைச்சருடைய பிரதம மந்திரி அவங்களோட ஆலோசனைப்படியோ அல்லது லோக்சபையுடைய 5 ஆண்டு முடியும் பொழுதோ அவரு லோக்சபையை கலைக்க முடியும். புரியுதா? லோக்சபையோட 5 ஆண்டு முடியும் பொழுது அவரு லோக்சபையை கலைக்க முடியும். புரியுதா? ஸோ ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. ஏன் ராஜ்யசபா கலைக்க முடியாது? ராஜ்யசபான்றது இங்க பர்மனண்டான அமைப்பு. லோக்சபான்றது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம கலைஞ்சு புதுசா மெம்பர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. புரியுதா? இதுல என்ன டவுட் இருக்கா? சண்முகம்? இல்ல ப்ரோ. ஓகே. இன்னும் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது நாமினேஷன். ஸோ குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை பாராளுமன்ற அவைகளுக்கு நியமனம் பண்றாரு? அதாவது நாமினேஷன் பை பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 80 என்ன நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 80 படி இவரு ராஜ்யசபாவுக்கு 12 பேரும், ஆர்டிகல் 81 படி லோக்சபாவுக்கு 2 பேரும் இவரு அப்பாயின்ட் பண்றாரு. ஓகேவா? லோக்சபால 2 பேருன்றவங்க யாரு? ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஸோ ராஜ்யசபால பார்த்தோம்னாக்கா கலை, அறிவியல், சமூக சோசியல் இதெல்லாம் பண்ணுவாங்களே, சமூக ஆக்டிவிஸ்ட், சமூக ஆர்வலர் அப்படின்னு வச்சுக்கலாம், சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகிரியில இருக்கவங்க 12 பேரை ஒரு ராஜ்யசபாவில் நியமனம் பண்றாரு. ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர் 12 எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கும்
12 எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கும் 2 எம்பியை லோக்சபாவிலையும் நியமனம் பண்றாரு. புரியுதா? அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு எம்பின்ற ஒரு நபர் வந்து சரியா செயல்படல, அரசியலமைப்பை மீறி செயல்படுறாங்க அப்படின்னும் போது தேர்தல் ஆணையத்தோட கலந்தாலோசித்த பிறகு, ஓகேவா, தேர்தல் ஆணையத்தோட கலந்தாலோசித்த பிறகு ஒரு எம்பிய தகுதி நீக்கம் பண்றாரு. ஓகேவா? அப்போ ஒரு எம்பிய தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அப்போ பிரசிடென்ட் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் அதை பண்றாரு? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஆலோசனை வாங்கினதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஓகே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்கள எலெக்ட் பண்ணாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு டாக்குமெண்ட், தப்பான தகவலை சொல்லி பிரசிடென்ட் ஆயிருக்காரு, ஒரு எம்பி ஆயிருக்காரு அப்படின்னும் போதோ, இல்ல வந்துட்டு ஏதோ தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னும் போதோ உங்களை எலெக்ட் பண்ணது யாரு? எலெக்ஷன் கமிஷன். அப்ப எலெக்ஷன் கமிஷன் கிட்ட என்னப்பா இந்த மாதிரி ஆளை எலெக்ட் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ பிரசிடென்ட்டும் எலெக்ஷன் இந்திய தேர்தல் ஆணையமும் ஒன்று சேர்ந்து ஒரு எம்பியை தகுதி நீக்கம் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவரோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசரகால சட்டம் இயற்றும் அதிகாரம். இப்போ சார் இதுல இன்னொன்னு சொல்லணும். நார்மலா ஒரு எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கும் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் இருக்குன்னு பார்த்தோமா? ஆனா அதுவே கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி, இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யற உரிமை யாருக்கிட்ட இருக்கு? சபாநாயகர் கிட்ட இருக்கு. புரியுதா? அதாவது அந்த இருக்கையின் தலைவர் கிட்ட இருக்கு. ஸோ இதுல என்ன டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த ஒரு அதிகாரத்துல சட்டம் இயற்றும் அதிகாரம் பார்த்தோம்ல, இந்த பாயிண்ட்ல என்ன டவுட் இருக்கா? அதுல டவுட் இல்ல. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மறுபடியும். ஓகே, அது நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி தனியா நம்மளுக்கு வந்து டாபிக்கே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மேலட்ட நான் உனக்கு சொல்றேன். சரியா? மேலட்ட. Done. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம்னா என்னன்னா, நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? அந்த எந்த அட்டவணை வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசுது? எந்த அட்டவணை? கீர்த்தி, மறுபடியும் கேளுங்க, கொஞ்சம் புரியல. புரியலையா? அப்ப என்ன தூங்கிட்டியா? எந்த அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசுது? அட்டவணை 8. கரெக்டா எட்டா? தெரியல. அட்டவணை 8 என்னது? மொழிகள் மொழிகள். 10 9 நினைக்கிறேன். 9 வந்து அந்த சீக்கிரட்டா வைப்போம்ல, ஓகே. அது அப்ப அட்டவணை அட்டவணை 11. 10 தான் நம்மளுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பத்தி பேசுதா? என்ன சட்ட திருத்தம் இது? 20 52வது சட்ட திருத்தம் 52. 1985. 85. 52வது சட்ட திருத்தம் 1985 தான் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசுதா? ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம்ன்றது என்னன்னா, இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேவா? ஒண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, நம்ம கொறடான்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, பை விப். கொறடான்னு ஒருத்தவர் இருப்பாரு. அதாவது ஒரு பார்ட்டியும் கொறடான்னு ஒண்ணுத்த வச்சிருப்பாங்க, ஒரு கட்சியும். ஓகேவா? இப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பில்லு இருக்கு. அந்த பில்லுக்கு
3 ஆப்ஷன் வந்து இந்த பில்லுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? மெம்பர்ஸ் தானே ஓட்டு போடுவாங்க. மெம்பர்ஸுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்னது? எஸ். இன்னொன்னு நோ. இன்னும் 3வது என்னன்னாக்கா புறக்கணி எதுவுமே சொல்லாம ஓட்டே போடாம இருக்கிறது. புரியுதா? அதாவது நான் ஓட்டே போட மாட்டேன்னு இருக்கிறது 3வது ஆப்ஷன். புரியுதா? ஒண்ணுனது பில்லுக்கு எஸ் சொல்றது, இன்னொன்னு நோ சொல்றது, இன்னொன்னு ஓட்டு போடாம இருக்கிறது. இப்போ இந்த மெம்பர்ஸ் வந்து இண்டிவிஜுவலா செயல்பட முடியுமானா முடியாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ இந்த மெம்பர்ஸ்க்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இவங்க நீங்க இதை பண்ணாதன்னு சொல்லி இந்த மெம்பரை வந்து ஒருத்தவங்க இயக்குவாங்க. அவங்க தான் யாரு? பார்ட்டி. கட்சி சொல்லுமா? அப்போ கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில்லுக்கு நீ வந்து ஓட்டு போடாத, இந்த பில்லுக்கு நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப என்ன ஆகும்னா இப்போ இந்த கட்சி இந்த உறுப்பினர் ஓகேவா ஓட்டு போடும்போது இந்த கட்சி சொன்ன இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி இதை சூப்பர்வைஸ் பண்றவர் தான் கொறடா. ஓகேவா? இன்கேஸ் இந்த மெம்பரு கட்சி சொன்னதை வந்து கட்சி சொன்ன டைரக்ஷனை வயலேட் பண்ணிட்டாரு. இஃப் மெம்பர் violate or disobey directions of party அப்படின்னும் போது விப் வந்து recommends speaker ஸோ விப் என்ன பண்ணுவாரு? ஸ்பீக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அந்த மாதிரி அவன் என் கட்சி சொன்னதே மீறிட்டான், நீங்க என்ன பண்ணுங்க அவனை தகுதி நீக்கம் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு? அந்த மெம்பரை இம்பீச்மெண்ட் பண்ணுவாரு. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது வந்து ஒரு மெத்தடு. அதாவது என்னது? அந்த மெம்பரு ஒரு கட்சியுடைய டைரக்ஷனை மீறி செயல்படும் பொழுது அவரை தகுதி நீக்கம் பண்ண முடியும். இது ஒண்ணு. புரியுதா? இது இல்லாம நிறைய இருக்கு. என்னன்னா நீங்க எக்ஸ்ன்ற ஒரு பார்ட்டியை பேஸ் பண்ணி எலெக்ஷன்ல நின்னுட்டு அதுக்கப்புறம் ஒய்ன்ற ஒரு கட்சிக்கு தாவிட்டீங்க ஆஃப்டர் எலெக்ஷன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு கட்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்க பதவி பறி போயிடும். புரியுதா? இப்போ நீ வந்து எக்ஸாம்பிள் டிஎம்கேல நின்று ஜெயிச்சிருக்க அப்படின்னும் போது எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேக்கு மாறிட்டேன்னா உன் பதவி பறி போயிடும். ஏன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? டிஎம்கேன்ற அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர்த்து அந்த இண்டிவிஜுவல் மெம்பருக்கு கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், சுயேட்சைனா இண்டிவிஜுவல் மெம்பர், புரியுதா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காருன்னா ஒரு பதவி போயிடும். புரியுதா? அப்போ சுயேட்சை உறுப்பினர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வேற ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்திருக்காருன்னா அவர் பதவி போயிடும். புரியுதா? அதுக்கு அடுத்தது ஒரு கட்சியுடைய உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 2/3 வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில போனாங்க அப்படின்னா அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷனா கருதப்படாது அப்படின்னு சொல்லி நடுவில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. ஆனா அதே சுப்ரீம் கோர்ட் லேட்டர் டேஸ்ல என்ன பண்ணிருச்சுன்னா 2/3 வெளியில போனாலும் அது கட்சி தாவல் கீழே தான் வரும்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கட்சி தாவல் தடை சட்டத்துக்கான கிரைட்டீரியாஸ். இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. புரிஞ்சுதா ஓரளவுக்கு? எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்.
பிரசிடென்ட் ஏன் இன்டகரல் பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட்னு வராருன்னா, நம்மளுக்கு ஒரு மசோதா இருக்கு. ஓகேவா? அந்த மசோதா சட்டமா மாறுது. புரியுதா? ஸோ மசோதான்றது என்னன்னா, அது சட்டமா மாறதுக்கு முன்னாடி அது அதோட பேர் என்னது? மசோதா. பில்லு அப்படின்னுவாங்க. ஏன்னா அதுக்கு லீகல் அப்ரூவ் இன்னும் அது கிடைக்கல. கரெக்டா? ஸோ லீகல் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்னது? ஆக்ட். ஓகேவா? இப்போ எப்போ இது எப்படி இதுக்கு லீகல் அப்ரூவல் கிடைக்கும்னா, ஒரு பில்லு லோக்சபாலயோ இல்ல ராஜ்யசபாலயோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அங்க இருந்து இப்போ எக்ஸாம்பிள் லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா, அங்க இருந்து அது ராஜ்யசபாவுக்கு போகும். அப்போ ராஜ்யசபாவுல அது பாஸ் ஆயிடுச்சுன்னா அது சட்டம் ஆயிடுச்சுன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ ராஜ்யசபாவுல இருந்து அது பிரசிடென்ட்டுக்கு போகும். ஸோ பிரசிடென்ட் சைன் பண்ணா மட்டும்தான் அந்த சட்டம், அந்த மசோதா சட்டமாவே நம்மளுக்கு மாறும். புரியுதா? அப்போ குடியரசுத் தலைவர் சிக்னேச்சர் போடப்படாத அந்த போடலன்னா அதுக்கு பேர் என்னது? பில். வெறும் மசோதா தான், சட்டம் கிடையாது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். இது ஆர்டிகல் 1, 2, 3ல இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோ. 1, 2, 3 சொல்றதுக்குள்ள பிரசிடென்ட் அவசர சட்டத்தை போடணும். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோ. புரியுதா? 1, 2, 3 சொல்றதுக்குள்ள பிரசிடென்ட் சட்டத்தை போட்டாகணும். ஸோ அப்போ பிரசிடென்டோடைய ஆர்டினன்ஸ் பேர் என்னது? 1, 2, 3 ஆர்டிகல். ஓகேவா? ஸோ கவர்னர் அப்படி கிடையாது. கவர்னர் என்ன பண்ணலாம்? 213 சொல்லிட்டு கூட ஆர்டினன்ஸா போடலாம். அப்படியே 1 தூக்கி பக்கத்துல போட்டுக்கோ. 213. புரியுதா? 1 தூக்கி நம்ம பக்கத்துல போட்டுக்கோ. அதுக்கு அடுத்தது 312. 312ன்றது ஆல் இந்தியா சர்வீசஸ், அனைத்து இந்திய பணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் சொல்லுவாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேவா? அப்போ இந்த மூணு என்னது? ஆல் இந்தியா சர்வீசஸ், அனைத்து இந்திய பணிகள் பற்றி பேசுறது ஆர்டிகல் 312. ஸோ இதை நீ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த மூணுமே எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஒன்று மட்டும் 1, 2 நம்பர்ஸை மாற்றி போட்டு நம்மளுக்கு இது கிடச்சிரும். ஓகேவா? அப்போ பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ் என்னது? 123. கவர்னரோட ஆர்டினன்ஸ் 213. அனைத்து இந்திய பணிகளோட அனைத்து இந்திய பணிகள்ன்றது ஆர்டிகல் 312. சரியா? ஸோ ஆர்டினன்ஸ்னா என்ன முதல்ல அப்படின்னாக்கா, இப்போ பாராளுமன்றம் கூட்டத்தொடர் இல்லாத போது, பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் இல்லை, ஸோ பார்லிமெண்ட் நடக்கல, அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு எமர்ஜென்சி ஒரு பார்லிமெண்ட் இல்லைன்றதப்போ ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலை உருவாகுது ஒரு சட்டத்துக்கு. ஓகேவா? சட்டம் போட்டே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படி ஒரு சூழ்நிலை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உருவாகும் போது, பாராளுமன்றம் கூட்டத்தொடர்ல இல்லாத பொழுது நம்ம என்ன பண்றது? ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருக்கும் லெட்டர் போட்டு மெசேஜ் அனுப்பி நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி எமர்ஜென்சியா நம்ம ஒரு சட்டத்தை போறது கண்டிப்பா 1 வாரம் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா போட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணி லோக்சபால இருந்து ராஜ்யசபாவுக்கு போய், ராஜ்யசபால இருந்து பிரசிடென்ட்டுக்கு போய், அங்க அது பில்ல வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 4 நாள் நம்மளுக்கு ஆயிடும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அப்போ பிரசிடென்ட்டோட கையில இருக்கிறது தான் ஒரு டூல் இருக்கு அவர் கையில. அதுக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ், அவசர கால சட்டம் இயற்றும் அதிகாரம். முதல்ல சட்டத்தை போட்டுப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டினன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட், தென் கெட் அப்ரூவல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்ட், தென் அப்ரூவல். இதுக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ். புரியுதா? அப்போ ஆர்டினன்ஸ்ன்றது இப்போ நார்மலா ஒரு ப்ரொசீஜர்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பில் இருக்கும். ஓகேவா? அந்த பில்லு லோக்சபாவில் இல்லை ராஜ்யசபாவில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் லோக்சபாவில் இருக்குன்னா அங்க இருந்து ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபால இருந்து பிரசிடென்ட்டுக்கு போகும். ஓகேவா?
ஸோ பிரசிடென்ட் சைன் பண்ணா இந்த பில்லு நம்மளுக்கு ஆக்டா மாறுதா? புரியுதா? இது நார்மல் ப்ரொசீஜர். ஆனா ஆர்டினன்ஸ்ன்றது என்னன்னா, இந்த 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 2 பேர் இருக்காங்கல்ல இந்த இடத்துல, லோக்சபா, ராஜ்யசபா இருக்காங்கல்ல, இவங்கள சர்பாஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, இவங்கள இவங்க கிட்டே போகாம, இது ஒரு வே. செகண்ட் வேன்றது என்னன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை என்ன பண்ணும்னா, ஒரு சட்டத்தை உருவாக்கி, ஒரு மசோதாவை உருவாக்கி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் சைன் பண்ணாருன்னா அந்த பில் என்னவா மாறுது? இப்போ சட்டமா மாறுதா? அப்போ இந்த ப்ராசஸுக்கு பேரு தான் ஆர்டினன்ஸ். இதுல என்ன டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? டவுட் இல்ல ப்ரோ. டவுட் இல்லைல்ல? ஓகே. அப்போ ஆர்டினன்ஸ்ன்றது, அப்போ நம்மளுக்கு டவுட் வரும். அப்போ ஆர்டினன்ஸும் அவசர சட்டமும் ஒண்ணா? இதோட எஃபெக்ட் வந்து சேம் எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ எப்படி பார்லிமெண்ட்ல டைப் 1ல வந்த எஃபெக்ட் ஆக்டும் டைப் 2ல வந்த ஆக்டோட எஃபெக்டும் சேம் தான். ஸோ சேம் எஃபெக்ட் தான். பட் ஆனா ரெண்டுமே வேற வேற. புரியுதா? ஸோ சேம் ஆமா, எஃபெக்ட். இங்க என்ன போட்டிருக்கீங்க? இது நிரந்தரமானதுக்கு மேல. சொல்றேன். ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து சேம் எஃபெக்ட் தான். ஓகேவா? பட் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நார்மல் ப்ரொசீஜர்ல போட்ட அந்த சட்டமும் ஆர்டினன்ஸ் மூலமா போடுற சட்டமும் இணையான சட்டம் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னாக்கா, இந்த நார்மல் ப்ரொசீஜர்ல வருது இல்ல, இந்த ஏரியாவுல இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ஆனது. என்ன பர்மனன்ட்னா, இந்த சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்குறதுக்கோ இல்ல இந்த சட்டத்துக்கான ஒரு டியூரேஷனோ கிடையாது. அது சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுது, கடைசி வரைக்கும் அது இருக்க போகுது. திருப்பியும் அந்த சட்டத்தை நீக்கணும்னா புதுசா நம்ம ஒரு திருத்தங்களை கொண்டு வந்தாகணுமா? புரியுதா? அப்போ இந்த டைப் 1ல கொண்டு வர்றது பர்மனன்ட் ஆனது. ஒன்ஸ் மேக் பண்ணிட்டா நம்ம அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அதை தூக்கிடலாம். ஓகேவா? ஆனா டைப் 2ல இருக்கிறது என்னன்னா டெம்பரவரி ஆனது. ஏன்னா அதை நம்ம எதுக்காக போட்டிருக்கோம்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாதான் நம்ம போட்டிருக்கோம். புரியுதா? எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பசி எடுத்தா சடனா ஒரு உப்புமா பண்ணி போடுவாங்கல்ல, அதுதான் வந்து இந்த அவசர கால சட்டம். புரியுதா? அப்போ எமர்ஜென்சியா சுச்சுவேஷன்ல போடும்போது இந்த சட்டத்தை போட்டுருவாங்க. ஆனா இந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் 6 வாரத்துக்குள்ள, அதாவது பாராளுமன்றம் கூடிய 6 வாரங்களுக்குள்ள இந்த சட்டத்தை நம்ம அப்ரூவ் பண்ணிடணும். புரியுதா? பார்லிமெண்ட் கூடன 6 வாரத்துக்குள்ள நம்ம இதை அப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த சட்டம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும், சீஸ் ஆயிடும். சீஸ் டு ஆப்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது நடைமுறைப்படுத்தி இருக்காங்கல்ல, அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், காலாவதி ஆகிடும். புரியுதா? அப்போ அப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டினியூவா போகும், அப்ரூவ் பண்ணலன்னா ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆர்டினன்ஸ்ன்றது ஒரு தற்காலிகமான ஒரு சட்டம் தான் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சா? இதெல்லாம் டவுட் இருக்கா? இல்ல. இது புரிஞ்சா ஏன் தற்காலிகமானதுன்னு சொல்றோம்னு? ஸோ அப்போ ஆர்டினன்ஸ் உடைய இணையான சட்டம் எது கிடையாது. சரி, நார்மல் ப்ரொசீஜருக்கு இணையான சட்டம் ஆர்டினன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஆனா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு நம்மளுக்கு? சேம் எஃபெக்ட் தான். ஒரு பார்லிமெண்டோட ஆக்டுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ, என்ன ஒரு உறுதித்தன்மை இருக்கோ, அதே தான் ஆர்டினன்ஸ்க்கும் இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாதுன்னு ஆர்டினன்ஸ் போட்டாங்கன்னா, ஆமா அந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாது தான். புரியுதா? அப்போ பார்லிமெண்ட்லயும் அதான் சொல்லியிருப்பேன், ஆக்ட் போட்டாங்க, அதுக்கும் அதே தானே. அப்போ எஃபெக்ட் சேம், பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆர்டினன்ஸ்ன்றது டெம்பரவரி,
நார்மல் ப்ரொசீஜர்ன்றது பர்மனன்ட் ஆனது. ஓகேவா? இப்போ அடுத்த முக்கியமான டேர்ம் என்னன்னாக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு அவசர கால சட்டத்தோட அதிகபட்ச கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அவசர கால சட்டத்தின் அதிகபட்ச கால அளவு 6 மாதங்கள் மற்றும் 6 வாரங்கள். ஓகேவா? 6 months plus 6 week. ஏன் அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இது டெம்பரவரி ஆனது. பார்லிமெண்ட் கூடின 6 வாரத்துல நம்ம இதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தோமா. பார்லிமெண்ட் வருஷத்துக்கு எத்தனை முறை கூடும்? இல்ல 2 பாராளுமன்ற கூட்டத்தொடர்களுக்கு இடையேயான அதிகபட்ச கால அளவு எவ்வளவுனா 6 மாதம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு, மான்சூன் இருக்கு, வின்டர் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர், மான்சூன் கூட்டத்தொடர், வின்டர் கூட்டத்தொடர். ஓகேவா? இப்போ இந்த 3 கூட்டத்தொடர்லையும் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வருஷத்துல குறைஞ்சது 2 கூட்டத்தொடர்களை கூட்டி ஆகணும்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஓகேவா? அட்லீஸ்ட் 2 times. அதாவது அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது அவைகளை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஓகேவா? அப்போ 2 கூட்டத்தொடர்களுக்கு இடைப்பட்ட கால அளவு எவ்வளோ? 6 மாதங்கள். அதிகபட்ச கால அளவு 6 மாசத்துக்கு அப்புறம் கம்பல்சரியா நீ கூட்டி தான் ஆகணும். அப்படின்னும் போது அப்போ எமர்ஜென்சி எப்போ போடுறாங்க? பார்லிமெண்ட் இல்லாதப்ப போடுறாங்க. புரியுதா? அப்போ பார்லிமெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் கூட்டத்துக்கு அதிகபட்சம் எவ்வளவு காலம் ஆகும்? 6 மாதம் ஆகுமா? பாராளுமன்றம் கூடின உடனேயுமே எவ்வளவு நாளுக்குள்ள அப்ரூவ் பண்ணணும்? 6 வாரம் ஆகுமா? அதனாலதான் அவசர கால சட்டத்துடைய அதிகபட்ச காலம் என்பது எவ்வளோ? 6 மாதம் மற்றும் 6 வாரங்கள். இதுல என்ன டவுட் இருக்கா இந்த டாபிக்ல ஆர்டினன்ஸ்ல? இல்ல. உனக்கு சண்முகம்? நத்திங் சார். ஓகே. இப்ப பார்த்தோம்னா அடுத்த இன்னொரு கொஸ்டின் இருக்கு இதுலயே. என்ன அப்படின்னாக்கா இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம ஆர்டினன்ஸ்ல புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கலாம். ஓகேவா? ஆனா அரசியல் அமைப்பை திருத்தம் பண்ண முடியுமா? இல்ல அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. அதாவது ஆர்டினன்ஸை பேஸ் பண்ணி போடுற சட்டம் விதி 368ன்னு போற சட்டமும் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஆர்டினன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஆர்டிகல் 368 யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? இன்னொரு வகையில பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனை அவசர சட்டத்தின் மூலமா நம்ம உருவாக்கம் திருத்தம் பண்ண முடியாது. சிம்பிள். புரிஞ்சா? அரசியலமைப்பை திருத்த முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெம்பரவரியா ஒரு சட்டத்தை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக. புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது நிர்வாக அதிகாரம். ஸோ நிர்வாக அதிகாரம்ன்றது என்னன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யாரு? லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க அப்படின்னு பார்த்தோமா. இந்தியாவில் பிரசிடென்ட் என்னன்னு சொல்லுவோம்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோமா. அதாவது பெயரளவிலான தலைவர் அப்படின்னு பார்த்தோமா, பெயரளவிலான நிர்வாகி அப்படின்னு பார்த்தோமா. அப்ப இவருடைய நிர்வாக அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இந்தியாவுடைய நிர்வாக தலைவரே இவர் தான். இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து இவர் தான். ஏன்னாக்கா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சட்டங்களும் இதை வந்து ட்ரீட்டி ஆகட்டும், வேற நாடுகளை நம்ம உடன்படிக்கை போடுறோம், அப்படி இல்லை வந்து பார்லிமெண்ட்ல போற சட்டமாகட்டும், எல்லா சட்டமும் குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் வெளியிடப்படும். புரியுதா? ஸோ அதனாலதான் இவர் நம்ம என்னன்னு சொல்றோம்? எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது அவரு மாநிலங்களுக்கு இடையே ஏதோ ஒரு பிரச்சனை, 2-3 மாநிலத்தினால ஒரு பிரச்சனை இருக்கும்போது, என்னங்கப்பா நீங்களே நம்மளே என்ன பண்ணும், நம்ம மாநிலத்தோட பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கலந்து பேசி முடிவெடுங்கன்னு சொல்லி மாநிலங்களுக்கு இடையேயான அந்த கவுன்சிலை உருவாக்குறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பழங்குடி இனத்தவர்கள் மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் அதை வந்து
எந்த ஒரு இந்தியாவுல எந்த ஒரு இடத்தையும் இது அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி இல்லை இந்த மக்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற உரிமை குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளை அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளை இவரோட பிரதிநிதி மூலமா ஆட்சியும் செய்றாரு. ஓகேவா? அட்டானமஸா வச்சு ஆட்சியும் செய்றாங்க. புரியுதா? அது மட்டும் இல்லாம மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி, அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், யூபிஎஸ்சி, அப்புறம் தேர்தல் ஆணையம், இது போன்ற அந்த அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குல்ல, அரசியல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸோடைய ரிப்போர்ட் அதை பார்லிமெண்ட்ல இவர் போய் சப்மிட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இந்த சிஏஜி எல்லாமே அவங்க ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அதை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைப்பார். ஓகேவா? அதனால தான் நம்ம அவர் என்னன்னு சொல்றோம், இந்தியாவின் அரசியல் அமைப்போட தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற பிரிவினரான, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்டும், ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைபும், பெண்களுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனும், ஓபிசிக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் என்சிபிசி போன்ற ஆணையங்களை உருவாக்குறதுல இவர் தான் வந்து அந்த ஆணையங்களை உருவாக்குறாரு. புரியுதா? அப்போ இந்தியாவில் இருக்கிற நிர்வாகம் தானே, மக்களை வந்துட்டு நிர்வாகம் பண்றது, மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுறது, அதுல ஒரு பங்கு வகிக்கிறாரு. ஸோ ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு ஒரு உருவாக்கின ஆணையம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு என்சிஎஸ்டி, உமனுக்கு என்சிடபிள்யூ, ஓபிசிக்கு என்சிபிசி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பார்லிமெண்டோட ஆக்ட் மூலமா பிரசிடென்ட் வந்து உருவாக்குவாரு. புரியுதா? இது குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரம், இவ்வளவு படிச்சாலே போதும். அப்புறம் குடியரசுத் தலைவர் ஜுடிஷியல் நீதி அதிகாரம். ஸோ நீதி அதிகாரம்ன்றது என்னன்னா, இங்கதான் நமக்கு ரொம்ப கவனிக்கணும். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் இருக்கா, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள், அதாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை இவர் தான் அப்பாயின்ட் பண்றாரு. அப்போ ஸ்டேட்ல இருக்கிற ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸும் அதர் ஜட்ஜஸும் இவர் தான் அப்பாயின்ட் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் அதர் ஜட்ஜஸையும் இவர் தான் அப்பாயின்ட் பண்றாரு. அந்த ஆர்டிகல் 143 ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ 143ன்றது என்னன்னா, குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை கேட்கும் அதிகாரம். ஓகேவா? ஒரு கான்ஸ்டியூஷனல் ரீதியிலாவோ இல்ல வந்து அவருக்கு ஏதோ டவுட் இருக்கு, ஒரு சட்டம் தொடர்பான ஏதோ டவுட் இருக்கு பிரசிடென்ட்டுக்குன்னும் போது அவர் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட ஆலோசனை கேட்கலாம். இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கோ, இல்ல சூழ்நிலை இந்தியாவில் ஒரு சுச்சுவேஷன் ஏதோ போய்கிட்டு இருக்கோ, எது சம்பந்தமானாலும் குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட ஆலோசனை கேட்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஆலோசனை பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆலோசனையை வந்து குடியரசுத் தலைவர் அப்படியே ஏத்துக்கணுமா அப்படின்னா ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவர் ஆலோசனை மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆனா முடிவு யாருக்கிட்ட இருக்கு, பிரசிடென்ட் கிட்ட தான். அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய ஆலோசனை என்பது குடியரசுத் தலைவருடைய முடிவை கட்டுப்படுத்தாது. புரியுதா? அப்போ அவர் இஷ்டத்துக்கு அவர் முடிவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 72, குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரம். குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஆர்டிகல் 72. ஸோ மன்னிப்பு அதிகாரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீதித்துறை அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரியுதா? சட்டம் என்ன சொல்லுதோ
அதை பேஸ் பண்ணி தான் நீதித்துறைகள் செயல்பட போகுதா? ஆனா மாறலா இருக்குமா? நீதித்துறைகள் வந்து மனசாட்சியின் அடிப்படையில செயல்படுமானா கிடையாது. நீதித்துறைக்கு தேவை என்னது? சட்டத்துல என்ன இருக்கோ அதை நாங்க அப்போல்டு பண்ணுவோம் அப்படின்றதுதான். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு அவனை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்றான். அப்போ அந்த பெண் வந்து அவங்கள கொண்டுட்டாங்க. ஓகேவா? அப்போ என்னும்போது சட்டமே வந்து அதுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து நிரபராதின்ற மாதிரி தான் சொல்லுது. செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? பட் ஆனா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்க, ஒரு பெண்ணு ஏதோ ஒரு விஷயத்துல மனசு அந்த டைம்ல ஒரு கோபத்துல யாரையோ ஒருத்தவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஆனா இப்போ அந்த பெண்ணு பிரெக்னெண்டா இருக்கு. கரெக்டா? இப்போ அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னும் போது பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மாறலா யோசிச்சு, சரி சரி ஏதோ அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நீதித்துறை வழங்கிய தீர்ப்பை இவர் வந்து ஓவர் வெளியில வந்து ஓகே அந்த நீதித்துறை போட்ட தீர்ப்பு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதை மன்னிக்கிற உரிமை வந்து அதிகாரம் வந்து இவர்கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்போ நீதித்துறை போட்ட சட்டத்தை மன்னிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டையும் கவர்னர் கிட்டையும் இருக்கு. ஓகேவா? அப்போ நீதித்துறை என்பது சட்டத்தின் அடிப்படையில செயல்படும், மொராலிட்டியில இருக்காது. அப்போ மொராலிட்டி நம்மளுக்கு தேவைப்படுதா? கன்சிடர் பண்ணி ஆகணுமா? அந்த மொராலிட்டியை கன்சிடர் பண்ணி பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? சரி அந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், தண்டனை காலத்தை குறைக்கலாம். ஓகேவா? தண்டனை காலத்தை குறைக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கடுங்காவல் தண்டனையில இருந்து சாதாரண தண்டனையா மாத்துவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சரி இன்னொரு டைம் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கிட்டே இருக்கிற ஒரு அதிகாரம் தான் வந்துட்டு இந்த மன்னிப்பு அதிகாரம். இப்போ இதுல இவங்க எதெல்லாம் மாத்த முடியும் அப்படின்னா, ஒரு தண்டனை இருக்குன்னா அந்த தண்டனையுடைய காலம் ஒண்ணு இருக்கும், நேச்சர்னு ஒண்ணு இருக்கும். ஸோ காலம்னா என்னது? 4 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம் இல்ல ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. தன்மைன்றது என்னன்னா கடுங்காவல் தண்டனை இல்ல வந்துட்டு நார்மலா இருக்கு சாதாரண தண்டனை இல்ல எக்ஸிக்யூட்டிவ் சூட்டு. இப்போ ஜெயலலிதா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கடுங்காவல்லாம் கூட எக்ஸிக்யூட்டிவ் சூட்டு தானே கொடுத்துருப்பாங்க. புரியுதா? பொலிட்டீசியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸோ அந்த மாதிரி நேச்சர். நீங்க கடுங்காவல் தானே பார்த்துருப்பீங்களா? செயல போய் கல் உடைக்கணும், வேலை செய்யணும் இருக்குல்ல அது. அப்புறம் பெனால்டி கட்டுறது, ஃபைன் மட்டும் எங்கிட்ட விட்டுருவாங்க. புரியுதா? இவ்வளவு காசு கட்டு போயிடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ தண்டனைகள் என்பது நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு காலம், தன்மை, பெனால்டி. ஓகேவா? இப்போ பிரசிடென்ட் இதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதுக்கு பேர் வந்து பார்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பார்டன்ன்றது என்னன்னாக்கா முழுமையான மன்னிப்பு. சரி தப்பு பண்ணிட்ட, உன்னோட காலம், தன்மை, பெனால்டி எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் பார்டனிங் பவர் ஆஃப் முழுமையான மன்னிப்பு. ஓகே. அப்போ இவர் என்ன பண்றாரு? எல்லா தண்டனைகளையும் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியுது, ரிமூவ் பண்ண முடியுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன்ன்றது என்னன்னாக்கா ஒரு தண்டனையுடைய தன்மையை மாற்றுவது. கம்யூட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, தன்மையை பண்ணு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்னன்னாக்கா ஒரு வகையில இருந்து இன்னொரு வகையா மாத்துறது. அப்போ கடுங்காவல்ல இருந்து சாதாரண தன்மையா மாத்துறது. ஒரு ஹெவி பனிஷ்மெண்ட்ல இருந்து ஒரு லைட்டர் பனிஷ்மெண்ட்டுக்கு மாத்துறது தான் கம்யூட்டேஷன், மாத்துறது. ஓகேவா? அப்புறம் ரெமிஷன். ரெமிஷன் குறைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. அப்போ ரெமிஷன்ன்றது என்னது? தன்மையை குறைக்கிறது, சரி காலத்தை குறைக்கிறது. ஓகேவா? அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப கடுங்காவல் தண்டனைனா கடுங்காவல் தண்டனை இருக்கும். ஆனா கடுங்காவல் தண்டனையே 10 வருஷத்துல இருந்து
5 வருஷமா கம்மி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேரு ரெமிஷன். அப்புறம் ரெஸ்பைட். ரெஸ்பைட்ன்றது என்னன்னாக்கா, மனிதாபிமான அடிப்படையில ஒரு கம்மியான சென்டென்ஸை கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா வந்து பெனால்ட்டி மட்டும் ஆம், கட்டு போங்க, ஓகேவா, அந்த மாதிரி சொல்றது. புரியுதா? அதுக்கு அடுத்தது ரிப்ரைவ். ரிப்ரைவ்ன்றது என்னன்னாக்கா, இப்போ நிறைய படம்லாம் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆஹ் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும்போது கடைசி நேரத்துல வந்து நிறுத்துங்க, இப்போ வந்து சடனா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது எல்லா தண்டனைகளையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது, இப்போ ஒரு படம் ஒன்று இருக்கும், இவரு மோகன்லால் ஒரு படம் இருக்கும், நல்ல படம், ஆக்சுவலி பேர் மறந்துட்டேன், மலையாள படம் தான் அது. இப்போ அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, ஓகேவா. அந்த வில்லன் ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க வில்லனுக்கு. தூக்கு தண்டனை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, அந்த வில்லன் வந்து கோர்ட்ல வந்து போடுவான், கோர்ட்ல வந்து அந்த உறுதிப்படுத்திடுவாங்க எனக்கு தூக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு. தென் அவன் என்ன பண்ணுவான்னா, பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மன்னிப்பு கடிதத்தை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவான், ஓகேவா. இப்போ பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும்போது பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பார்டனிங் அண்ட் கம்யூட்டேஷன் இருக்கா, தன்மையை மாத்துறது, அப்புறம் ரெமிஷன், இதெல்லாம் இருக்கா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் தன்மையை மாற்றி விடுங்க, தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையோட கம்மி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பிரசிடென்ட்டோடைய மன்னிப்புக்கு அது ப்ராசஸிங்ல இருக்கா. அப்போ அந்த பிரசிடென்ட்டோடைய பார்டனிங்ல முடிவு வர வரைக்கும் ரிப்ரைவ் மூலமா அந்த எக்ஸிகியூஷனை, தூக்கு தண்டனையை நிறுத்தி வச்சிருப்பாங்க தற்காலிகமா. புரியுதா? அப்போ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே அதுல இருக்கு. அப்புறம் அந்த படத்துல அந்த வில்லன் என்ன பண்ணுவான், அப்படிதான் பண்ணுவான், தூக்கு தண்டனை கொடுக்க போகும்போது பிரசிடென்ட்டுக்கு மன்னிப்பு கடிதத்தை போட்டு அவனோட எக்ஸிகியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுப்பான். ஸோ பிரசிடென்ட்டும் ரொம்ப வருஷத்துக்கு அதை இழுத்து வச்சுன்னே இருப்பாரு அந்த படத்துல, ஓகேவா. அப்போ பார்டன்ன்றது என்னன்னாக்கா முழுமையான மன்னிப்பு. கம்யூட்டேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு மன்னிப்பை ஒரு தன்மையிலிருந்து எளிய தன்மைக்கு மாற்றுறது வந்து கம்யூட்டேஷன். ரெமிஷன் என்றது காலத்தை குறைப்பது தான் ரெமிஷன். ரெஸ்பெக்ட் அப்படின்றது மனிதாபிமான அடிப்படையில குறைவான தண்டனை கொடுக்கிறது ரெஸ்பைட். ரெப்ரைவ்ன்றது குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு அதிகாரத்துல கன்சிடரேஷன்ல ப்ராசஸ்ல இருக்கும்போது தூக்கு தண்டனை போன்ற தண்டனைகளை தற்காலிகமா நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கு பேரு ரெஸ்பிரைவ். புரியுதா? இதுதான் மன்னிப்பு அதிகாரம். இதுல என்ன டவுட் இருக்கா? இருக்கு. என்ன டவுட்டு? இல்ல இப்ப வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அப்பனா அவனோட கிரைம் வந்து பெருசா இருக்கும். ஸோ கிரைம் வந்து ரொம்ப பெருசா இருக்கப்ப எப்படி வந்து அவங்க வந்து ஆயுள் தண்டனையா இல்லைனாக்கா அதை விட கம்மியா இல்லைன்னா கமிஷன் வந்து கமிஷன் மீன்ஸ் இது கொடுத்துட்டு போற மாதிரி எப்படி பண்ண முடியும், எப்படி பண்றாங்க? இல்ல அதுதான் வந்து பிரசிடென்ட்டோட கையில இருக்கு. அதான் நான் பார்த்தோம்னா இது வந்து மாரலா இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. பேரறிவாளன் கேஸ் இருக்கு. அந்த ராஜீவ்காந்தி கேஸ் இருக்குல்லடா தம்பி, ராஜீவ்காந்தி கேஸ்ல அவங்க வந்து 32 வருஷத்துக்கு மேல வந்து ஜெயில இருந்துட்டாங்க, ஓகேவா. இது வந்து குடியரசுத் தலைவர் மன்னிப்புக்கு போகுது, நாங்க 32 வருஷம் ஜெயிலே இருந்துட்டோம், எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு. ஆனா மன்னிப்புல பிரசிடென்ட் வந்து மன்னிக்கல. இவங்க வந்து வேற ஒரு ஆக்ட் மூலமா தான் வந்து ரிலீஸ் ஆனாங்க. பேரறிவாளன், அமுதன், இவங்கெல்லாம், அந்த நளினி, இவங்க எல்லாமே. ஏன் இந்த கேஸ் எடுத்துக்கோ, நிர்பயா கேஸ் இருக்குல்ல, நிர்பயா கேஸ்ல அந்த தூக்கு தண்டனை போனாங்கல்ல அந்த 3 பேரு, அதுல ஒருத்தவனுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இது பண்ணாங்க, கோர்ட்ல பிரசிடென்ட் வந்து லெட்டர் அனுப்புனாங்க. இல்ல மைனருக்கு வந்து 3 வருஷம் ஜெயிலு, மீதி இன்னும் 2 பேர்ல எவனோ ஒருத்தன், ஓகேவா. மைனருக்கு 3 வருஷம் தான் மேக்ஸிமம் இப்போ. அப்புறம் வந்துட்டு அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போறானுங்க, ஃப்ரெண்டை ஒருத்தன் குத்தி கொண்டுட்டான் அப்படின்னும் போது தன்னையும் இல்ல அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும்.
ஆஹ் என் பொண்ணையோ இல்ல பசங்களையோ எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான்னு வச்சுக்கேன், ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த பாசத்துல போய் கொண்டுடுவாங்க. இது ஒரு படம் நேத்து நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன்டா. ஹஸ்பண்ட ஒருத்தன் வெட்டிடுவான் தலைய. ஓகேவா? ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்கு போயிட்டு அவங்க எவன் மேல அவங்க ஹஸ்பண்ட கொல்லணும் அவங்க எல்லாரையும் அவங்க போய் கொண்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எடுத்து பாரு, அவங்க கெட்டவங்க கிடையாது. கரெக்டா? ஸோ ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்களேன்ற ஒரு வெறியில போயிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, கோவத்துல பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும். புரியுதா? இல்ல இன்னொன்னு இருக்கு, இப்போ ஊருக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தரை போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு எப்பவுமே ஒருத்தனை தூக்கு தண்டனைக்கு போறான்னா அவன் எப்பவுமே கெட்டவனா இருக்கணும்னு, இல்லைன்னா வந்து அதுக்கு அவன் முழுமையா தகுதி உடையவனா தூக்கு தண்டனைக்கு அவன் டிசர்வ்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாத பர்சன் கூட தூக்கு தண்டனை வாங்கலாம்ல. புரியுதா? ஸோ அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி பர்சனுக்கு இதுல இந்த கருணை அடிப்படையில மன்னிப்பு கொடுக்கலாம். இந்த படம் பார்த்திருக்கியா? இந்த ஐயா படம் பார்த்திருக்கியா? ஐயால சரத்குமார் வந்து ஒருத்தனை போடுவாரு. கரெக்டா? இப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த யோசிச்சு பாரு. ஐயாவில அப்பா சரத்குமார் பிரகாஷ் ராஜ் அப்பனை போடுவாரு. கரெக்டா? ஆமா ஆமா. எக்ஸாம்பிள் அந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கோ. பிரகாஷ் அப்பா வந்து கெட்டவன், அவன் இருந்ததால ஊரையே வந்து அழிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை போய் அவர் போட்டாரு. இப்ப இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஆள் என்ன பண்ண முடியும், போயிட்டு பிரசிடென்ட்டை அப்ரோச் பண்ணுவான். ஓகேவா? இதுதான் வந்து பார்டனிங். எதுக்கு இதை வச்சிருக்காங்கன்னா, எதுவுமே நம்ம சட்டத்து மூலமாவே அணுகக்கூடாது, அணுகணும் பார்க்க முடியாது. ஏன்னா சட்டம் வந்து எப்பவுமே சரியா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சட்டம் பொதுவா இருக்குன்னு நம்ம சொல்லலாம்னா, சட்டம் என்பது ஒருத்தவனுக்கு பாசிட்டிவா ஒருத்தவங்க நெகட்டிவா மாறும் எப்பவுமே. கரெக்டா? அப்போ மாறல நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் கொண்டு வர்றது தான் பார்டனிங் பவர். இப்போ இந்த மன்னிப்பு அதிகாரம்ன்றது 2 பேர்கிட்ட இருக்கு இந்தியாவுல. ஒண்ணு வந்து பிரசிடென்ட், இன்னொன்னு கவர்னர். பிரசிடென்ட்ன்றவர் இந்தியா முழுமைக்கும் பொதுவானவர். கவர்னர்ன்றவர் ஒரு பர்டிகுலர் மாநிலத்துக்கு மட்டும் பொதுவானவர். இது வந்து ரொம்ப முக்கியம் தம்பி. எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்பாங்க. கவர்னருடைய மன்னிப்புக்கும் பிரசிடென்டோட மன்னிப்பு அதிகாரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்பாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் வந்து ராணுவ தண்டனைகளுக்கு கூட மன்னிப்பு வழங்க முடியும். மார்ஷல் லான்னு சொல்லுவாங்கல்ல, மார்ஷல் கோர்ட். மார்ஷல் கோர்ட்ல கொடுத்த தண்டனையை கூட குடியரசுத் தலைவர் வந்து மன்னிக்க முடியும். ஆனா கவர்னர் முடியாது. புரியுதா? ஏன்னா இந்த பிரசிடென்ட்ன்றது வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறது, அதுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். கவர்னர்ன்றவரு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். புரியுதா? மாநில சட்டங்களுக்கு இவர் மன்னிப்பு கொடுக்கலாம். பிரசிடென்ட்ன்றவரு மத்திய சட்டத்துக்கு மன்னிப்பு கொடுப்பாரு. ஒண்ணு. ஓகேவா? அதுல எக்ஸாம்பிள், ராணுவ சட்டங்களுக்கு பிரசிடென்ட் தான் மன்னிப்பு கொடுக்க முடியும், கவர்னர் ஒன்றும் பண்ண முடியாதா? அதடுத்து மரண தண்டனைகளுக்கு பிரசிடென்ட் மட்டும்தான் மரண தண்டனைகளுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். கவர்னர் மரண தண்டனைகளை குறைக்க முடியாது, மாற்ற முடியாது. அண்டு பிற அதர்ஸ்லாம் இருக்குல்ல, ஆயுள் தண்டனை, கடுங்காவல், அதெல்லாம் வந்து 2 பேருமே பண்ண முடியும். புரியுதா? அப்போ பிரசிடென்ட் கிட்ட இருக்கிறது கவர்னர் கிட்ட இல்லாம இருக்கிறது பார்த்தோன்னா 2. ஒண்ணு ராணுவ தண்டனை, இன்னொன்னு மரண தண்டனை. கவர்னரால பண்ண முடியாது. இதுல என்ன டவுட் இருக்கா? சண்முகம்? இல்ல ப்ரோ. ஓகே, அப்ப என்ன பண்ணு, இன்னைக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன். உனக்கு எது எக்ஸாக்டா இருக்க மாதிரி இருக்கா?